ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மெரினா பீச் vlog பார்க்கலாமா? இந்த vlog மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. எங்கள் ஹோல் ஃபேமிலியும் மெரினா பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால பெரிய காராக புக் பண்ணி போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணால் புக்கே ஆகலைங்க எந்த காருமே. அதோட சின்ன கார் 2 கார் பிடிச்சி நாங்கள் போயிட்டோம். அங்கே போய் இறங்கினோடனே ஒரு சர்ப்ரைஸுங்க. எங்கள் மாமியோட தங்கச்சி வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க போல். அதோட எல்லோரும் ஒன்றா தான் உள்ளே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சக்கரை பொங்கல், கேழ்வரகு புட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கதை பேசிக்கிட்டே அது எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் கார்லேயே மிஸ் பண்ணிட்டோங்க. அப்புறம் திருப்பி கால் பண்ணி வர வச்சு வாங்கணும். யார் இது? அப்பாவா? ரிசா, அப்பா எங்க? அப்பா எங்கடா? ஹாய். இங்கே பார்த்தீங்களா, 6 அடிக்கு ஒரு குழந்தை உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு. இது வேற யாரும் இல்லைங்க, எங்கள் அண்ணன் தான். இந்தாங்க இதையும் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அதான் அதையும் எடுத்தாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ மிர்சா சார், மிர்சா சார். அடுத்து எல்லாம் சூடாக பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. அதனால வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, அப்புறம் மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறத விட அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருந்துச்சுங்க. டெய்லி வருவோமாடா இங்கே? ரிசா, ரிசா என்ன இருக்கு? விவரம் தெரிஞ்சா கூப்பிடுவான். லைட்டாக இருட்டானோடனே லைட்ஸ்லாம் போட்டாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு வானமும் பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு மெயின் பீச்சுக்கு போகலங்க. ஏன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும் மாட்டு பொங்கல் டைமில். அதனால் ஃப்ரண்ட்லேயே இறங்கிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே மெயின் பீச் இருக்குல்ல, ப்ளூ ஃப்ளாக் பீச், அங்கே போகலான்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் யாராலையுமே அவ்வளோ தூரம் நடக்க முடியலங்க. போகிற வழியில் இந்த மாதிரி யானை சிலைலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பெரம்புக்குச்சி இருக்குல்ல, அதிலே மேக் பண்ணியிருக்காங்க போல். சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியலையா, அதனால் இங்கே பக்கத்துலேயே சூமப்பொடி விற்றுட்டு இருந்தாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு நாங்கள் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோங்க. மிர்சா கொஞ்ச நேரம் அங்கே மண்ணில் விளாண்டுட்டு இருந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலான்னு பார்த்தா காரே புக் ஆகலைங்க. அதோட சரி ட்ரெயினில் போயிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் போகிற வழியில் ஆளுக்கு ஒரு மேக்னம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நல்லா இருக்குங்க. பீச்லாம் போட்டு அப்புறம் அங்கே போய் இறங்கிட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தாங்க போயிருந்தோம். அங்கே போய் தட்டு வடை வாங்கி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து ப்ரௌனி வாங்கியிருந்தோம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயாச்சுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே நைட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியாச்சுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.